அசுரர்களின் குரு சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக ரிஷபம் அப்படின்னாவே தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவங்க. இதில் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு வலம் வரக்கூடியவங்க. துணிச்சலாக செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரங்கன்னா ரொம்ப உறுதியானவங்க போலயே யாராலையும் இவங்களை ஏமாற்ற முடியாதோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிஷபம். இதெல்லாம் இருந்துமே பாசத்துக்கு அடிபணிந்து பல வகைகளில் தன்னுடைய தலையை கொண்டுட்டு போய் விட்டு இந்த வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனியக்கூடியவங்க. எத்தனை உறவுகள் எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளை பண்ணாலுமே பரவாயில்ல, திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குனிஞ்சு நின்று அவங்க செய்யக்கூடிய கெட்டதையும் ஏற்றுக்கிட்டு ஆனால் எப்போவுமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற துடிப்போடு வாழக்கூடிய ரணரணமான வாழ்க்கையிலையுமே மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு வழிகாட்டக்கூடிய ரிஷபராசி. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ளே சுமத்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெளிப்படையாக ஒரு வார்த்தை பேச முடியாமல் மனசுக்குள்ள 1000 குமுறல்கள் அப்படியே வந்துட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுள், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே வெளிப்படுத்துறதுனால தான் எதையோ பெருசாக அமுக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே. ரிஷபத்தோட மனக்குமரல் இதுவாக தாங்க இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் செவி சாய்க்காதீங்க. பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும், நாளும் பொழுதும் நல்லதாக அமையறதுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு துணை வருதுங்க. அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மிதுனத்துக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதம் தாங்க. இந்த வரக்கூடிய மாதங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க லக்கி பாஸ்கராக மாற போகிறீங்க. தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும். நிறைய பணவரவு இருக்குங்க. திருப்திகரமான நிறைவான வாழ்க்கை அமைய பெறுவீங்க. நினச்சது எல்லாமே நடந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுதுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வாக இருக்கான், அதிர்ஷ்டத்தோடு வாழ்கிறான், ஏகபோக வாழ்க்கை அமையுதுன்னா குரு பகவானுக்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவானை சொல்லலாங்க. ஏன் குரு பகவானை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அசுர வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டகரமாக அமைய போகுதுன்னே சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாக ஒரு மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களோட மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுதுங்க. குறிப்பாக சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி தாங்க இனி வரக்கூடிய பிறப்பு. ஸோ அந்த வகையில் நவ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க? மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், 3 கிரகங்கள் கூட்டணியில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான், அவர் கூடவே கேது பகவானும் கூட்டணியில். அடுத்தது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கூடையும் கேது கூடையும் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பார்க்கலாமா? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரங்களை கொண்ட நம்முடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை. சுக்கிரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை பொறுத்ததுங்க. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. நல்ல தூக்கம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தூக்கமில்லாத கஷ்டம்தாங்க பெரும் கஷ்டம் ரிஷபத்துக்கு. தூக்க
தூக்கமே வரல, கண்ணு குத்துனா கூட தூக்கம் இல்லை, இப்படி தூக்கத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி செலவுகள் வீண் செலவோ விரய செலவோ கிடையாது. சுப செலவுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள், பணவரத்து அதிகமாகுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குங்க. இதோட ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களோட 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறாரு. தனக்காரகரான குரு ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனோட சேர்ந்திருக்காரு. பண வருமானத்துக்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்து பாருங்க. வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இது போன்ற யோகங்கள் அமையும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும், நன்னிணக்கம் இருக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டாகும். புதுசாக வீடு வாங்குவீங்க, மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அமையுங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறது பழைய வீட்டை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுதுங்க. அதே பழசை புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக அது நடக்குங்க. அடுத்தது லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு. ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையே இந்த மாசத்துல பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குதுங்க. ஸோ ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. பெரிய ஏற்றம் உண்டாகும். புதிய வீட்டின் மூலமாக பெரிய லாபம் கிடைக்குங்க. அது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது. தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. அதே போல் பேச்சில் இனிமை, நல்ல ஏற்றம் இருக்குங்க. படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பல்வேறு விதங்களில் நன்மைகள் கிடைக்குங்க. புதிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை போக்குங்க. இது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. பெருசாக கேது பகவான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். அடுத்தது சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும். நினச்சது நடக்கும். நினச்ச விஷயங்கள் நினச்ச நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலம். சின்னத்துறை, கலைத்துறை, சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட இருக்குது. இதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய முயற்சிகளில் குறிப்பாக இந்த எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் இருக்குது. ஆனால் சந்திராஷ்டமம் காலத்தில் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. பயணங்களும் போகக்கூடாது. இது ரெண்டையுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்கள் நான் தவிர்க்க முடியாது, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளில போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். இதோட ரிஷபராசி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா அதிகார தோரணையோட தான் இருப்பீங்க. அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க. சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வருமானம் பெருகும். நிதிநிலை சீராக இருக்குங்க. பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். பார்ட்னர் கூட வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகைச்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வரக்கூடாது, கடவுளே தெரியாமல் வார்த்தையை விற்றணும், பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு தினம் தினம் சுப்பிரமணிய வழிபாடு செய்கிறது நன்மையை கொடுக்குங்க. ஸோ இப்போ
வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நட்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனை உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவோடு இணையிறது உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். வேலையை நடத்தி முடிப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்குங்க. சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட செல்வாக்கு வெளிப்பட போகுது. தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இருக்குது. முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே முடிவு கண்டிப்பாக கிடைக்குங்க. ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தாலோ இனி உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் தடையாகவே வருதே, எந்த விஷயத்தையும் என்னால் முழுமையாகவே செய்ய முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி நல்ல காலம் பிறக்க போகுதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவானாவே உங்களுக்கு பக்குன்னு ஆகும். நான் இப்போ சொல்கிறேங்க, சனி பகவானாவே நீங்கள் பார்த்து மகிழ்ச்சியாக பாருங்கள். இனிமேல் சனி பகவான் உங்கள் சனி பெயர்ச்சி சனி பகவான் தாக்கம் உங்களுக்கு இருக்குனாவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. அவர் நல்லதைத்தான் கொடுப்பாரு. நீங்கள் கெட்டதை நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் தான் நீங்கள் அவரை பார்த்து பயந்துக்கணும். நீங்கள் நல்லதை நினைக்கக்கூடிய நபர், நீங்கள் எதுக்கு அவரை பார்த்து பயப்படணும்? யாரை பார்த்தும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க. என்னங்க, கரெக்டு தானே? எந்த கிரகங்களை பார்த்தும் நீங்கள் கவலைப்பட்டு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனுஷராக இருந்தீங்க அப்படின்னா எந்த கிரக நிலைகள் எந்த கெடுபலனை கொடுத்தாலும் உங்களுடைய அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் அந்த கெடுதலை விலக்கி விட்டுட்டு போயிடுங்க. அந்த கெடுதலை விலக்கி விட்டுட்டு நல்லதை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம இப்படித்தான் நல்ல முறையில் அமைச்சுக்கணும். காலச்சக்கரத்தில் 12வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க. நவம்பர் வரைக்குமே வக்ர நிலையில் இருக்க போறாருங்க. இதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் வக்ர நிலையிலிருந்து சனி பகவானுக்கு பலன் தர போறாரு. அப்ப சனி பகவான் ஐயோ கெடுதலை கொடுத்துருவாரோ அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்க நினைக்கவே கூடாது. நல்லதை தாங்க கொடுக்க போறாரு. திரும்பவும் சொல்றேன், நல்லதை தான் கொடுக்க போறாருங்க. கஷ்டகாலம் எல்லாமே முடிய போகுது. உங்களோட சொந்த நட்சத்திரமான உத்திராட்டு நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறாரு. அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து குருவோட நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி வக்கர பயிற்சியால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது தான் நம்ம இப்போ இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் 9க்கும் 10க்கும் உரியவர். உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் சனி பகவான். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி வக்ர நிலையில் அமர்ந்திருக்காரு. இதுவரைக்கும் இவரை பார்க்காத நல்ல காலத்தை இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கான நேரம் அதே நேரம் சனி பகவான் உங்களுக்கு சில சோதனைகளையும் கொடுத்து அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நான் பல பதிவுகளில் அதுதாங்க சொல்லியிருக்கேன். இங்கே ராஜயோகம் அதிர்ஷ்டம் அப்படி இப்படின்னு யார் எதை சொல்லி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கேட்டிருந்தாலும் சரிங்க, என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நடைமுறையில் மாற்றங்கள் வந்துதான். ரியல் லைஃப்பில் சேஞ்சஸ் பார்த்தீங்களா, இதில் தாங்க இருக்குது. அதுதான் இங்கே தேவை. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க கேட்குறீங்க, அப்போ என்ன இன்னொரு வீடியோவை போய் பார்ப்பீங்க. இதே ரிஷபராசிக்காரங்க வேறு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அங்கே திடீர்னு நெகட்டிவான சில 4 விஷயத்தை முன்னிறுத்தி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட உடனே உங்களுக்கு பயம் இருந்திருக்கும். இப்படி நீங்கள் மாற்றி 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறத கேட்டு கேட்டு கடைசியாக எங்கே போய் நிற்கிறீங்க அப்படின்னா குழப்பத்தில் போய் நிற்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு நான் சொல்கிறேன்னா எந்த பதிவுகளை நீங்கள் எதிர்பார்க்க போகிறது ஒன்று தாங்க, நல்ல வாழ்க்கை மட்டும்தான். எந்த மனுஷனாவது தனக்கு கெட்டதை நடக்கணும்னு நினைப்பானா? நல்ல மனநிலையில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் அதை நினைக்க மாட்டான்.
அப்போ இந்த பதிவை பார்க்க வந்த நீங்களும் சரி, இந்த பதிவின் மூலமாக ஏதாவது நமக்கு நல்லது நம்ம கண்ணில் பற்றாதா, நம்ம காதில் கேட்டுறாதா அப்படின்னு சில வழிமுறைகள் கிடைச்சிராதான்னு நீங்கள் நம்பிக்கையில் இந்த பதிவை பார்க்க வந்திருப்பீங்க. அதனால தாங்க சொல்கிறேன், சனி பகவான் வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சில சோதனைகள், அதாவது ஒரு சில சோதனைகள் கண்டிப்பாக நடக்க தாங்க செய்யும். நீங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? விதிமுறைகள். கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பிடிச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த வயசு நபராக இருந்தாலும் சரிங்க, எந்த வயசு நபராக இருந்தாலும் கஷ்டத்தை, அதுவும் சில நேரத்தில் உச்சகட்ட கஷ்டத்தை தாண்டினா தான் அந்த நல்லதை கையிலேயே பிடிக்க முடியுங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அது உங்களுக்கே தெரியும். உங்கள் லைஃப்பில் இப்போ நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தெரியும். உற்சாகமாக வாழணும்னு நினைப்பீங்க, பிரகாசமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையாக தான் நீங்கள் பெரும்பாலும் விரும்புவீங்க. இது தாங்க உண்மை. நீங்கள் மறுத்தாலும், நீங்கள் எந்த ஏழ்மையில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் ஆடம்பர வாழ்க்கை மேலே ஒரு ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க, இல்லைங்களா? அதெல்லாம் எனக்கு இல்லைங்க, எனக்கு ஆடம்பர வாழ்க்கையே தேவையில்லை, ஏதோ இருக்கிறது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இன்னைக்கு அந்த மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குமே ஒழிய ஆரம்பத்தில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களோட மனசில் ஆடம்பர வாழ்க்கை நம்ம எப்படியாவது அடைஞ்சிடணும், நல்லா வாழணும், செல்வ செழிப்போடு, அதில் எந்த ஒரு தப்புமே இல்லைங்க. அப்படி நினைக்கிறதுல, செல்வ செழிப்போடு வாழணும்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்கிட்டேயுமே சில நேரத்தில் சில மனிதர்களுக்கு, பொதுவாகவே மனிதர்களாக வாழக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஆசை கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல செல்வ செழிப்போடு வாழணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அது லைஃபுக்குள்ளே வந்துச்சா இல்லையா, அதை அடைஞ்சிட்டிங்களா இல்லையாங்கிறது தாங்க அந்த விஷயமே. அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கிரக நிலைகள் தீர்மானிக்கக்கூடிய சில விஷயங்கள் வேலை இல்லை, பிரச்சனை, இன்னும் செட்டில் ஆகலை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருந்தாலும் கடந்த காலகட்டம் எப்படி இருந்தது, உங்களை நல்லா பயன்படுத்தி இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் ஊர் விட்டு ஊர் போயிருப்பீங்க, அவங்களுக்காக வேலை செஞ்சுருப்பீங்க, நேரங்கால பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. அது உள்ளூராக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரிங்க. ஆனால் வளர்ச்சி உங்களுக்கு வந்திருக்காது. இன்றைக்கி திருப்பி பாருங்களேன், நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் இன்னுமே நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் நீங்கள் வேலை செஞ்சவங்க நிறைய பேர் முன்னேற்றமாயிட்டாங்க. முழுமையான முன்னேற்றம், திருப்தி இல்லவே இல்லை. கொஞ்சம் அங்கங்கே அப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் மனசு தடுமாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மனசு மாறுற மாதிரிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி முழுமையாக கிடச்சிச்சான்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. உங்களோட இப்போது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்கள விட ஒவ்வொருத்தரோட சுயஜாதகமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுங்கள். நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த இடம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க எல்லாத்தையுமே பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருந்துட்டு இருக்கீங்க. அப்போது எல்லாருக்கும் அந்த அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னா, முன்னேற்றத்தை அடையணும்னா நீங்கள் பொதுவான பலன்களை ஓரளவுக்கு தாங்க கனெக்ட் ஆகும், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பலருக்கும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையே போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் பாருங்கள், அதை பார்க்கவே மாட்டாங்க. அட போங்கப்பா, ஆளுக்கான்னு ஒன்று சொல்கிறீங்க, ஆளுக்கு ஒவ்வொன்று பேசுகிறீங்க, எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு ஜோதிடம் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஏன் ஆரம்பத்திலிருந்து ஜாதகத்தை பார்க்காம இருக்கக்கூடிய நபர்களே கூட இருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்கங்க. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்காங்க. அதாவது எல்லா மனசு கொண்ட நபர்களும் இருக்காங்க. ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களும் செல்வ செழிப்போடு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஆன்மீகத்தின் மீது நாட்டம் இல்லாதவர்களும் செல்வ செழிப்போடு வாழ்பவர்களும் இங்கே இருக்காங்க. இந்த உலகத்தில் எல்லா தரப்பினருமே இருக்காங்க, எல்லா கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எதுன்னு கடவுள் தீர்மானிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இங்கே மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்க முடியாது. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பல இடங்களில் மற்றவங்களை பார்த்து சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது உண்மையா?
இது பொய்யா அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் ஒத்துக்கணும். உண்மைன்னா ஆமாங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கோங்க. இல்லைன்னா தாராளமாக இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் எல்லாருக்குமே 100% இந்த எண்ணம் கண்டிப்பாக வந்திருக்குமான்னு கேட்டால் எப்படி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் 100% சொல்ல முடியும்? பெரும்பாலும் சொல்லாங்க, பெரும்பாலும் கனெக்ட் ஆகும். இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, பெரும்பாலான விஷயத்தை நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து உங்களுக்குள்ளே தீர்மானிப்பீங்க. ஆனால் ரிஷப ராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்கணும். அதுதாங்க அவங்கள அடுத்த நிலைமைக்கு கொண்டுட்டு போகும். அதுதான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே இறங்கி வேலை செய்ய தயாராக இருக்கணும். நான் இந்த வேலை தான் செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஆஃபீஸில் உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே திடீர்னு அந்த ஆஃபீஸ் குப்பையாக இருக்கேன், நான் போய் எதுக்கு எப்படி ஆஃபீஸ் கூட்டுவேன், நான்லாம் கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இறங்கி வேலை செய்யணும். அந்த ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்கணும். ஏன் இதெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட பண்புகள் பெரும்பாலும் அவங்களுக்கு ராசிக்கார